கபடி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யார் யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, யார் யாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். முழுக்க தமிழ் தலைவாஸை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இருக்க போது. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷன் வந்து வரக்கூடிய 15-16ஆம் தேதி ஆகஸ்ட் மந்த் வந்து நடக்கப் போகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ் தலைவாசில் யார் யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, யார் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரீட்டைன் லிஸ்ட்டில் வந்து நரேந்திர கண்டோலா, சாகில் குலியா, மோகித் ஜக்வார், ஹிமான்ஷு யாதவ், ஆகாஷ் மக்லிக், ஷாகர் ராதி, எம் அபிஷேக், நிதின் குமார், நிதின் சிங், ரோனாக், அப்புறம் விஷால் சகல், அதுக்கப்புறம் அவங்களெலாம் வந்து ரீட்டைன் வந்து பண்ணியிருக்காங்க. ரிலீஸின் லிஸ்ட்டில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதுனா அஜிங்கா பவார், நம்மளுடைய பவர் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஒருவேளை ரிலீஸ் செஞ்சு வந்து FBM யூஸ் பண்ணி கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரித்திக், அதுக்கப்புறம் அமீர் ஹுசைன் பஸ்தாமி, அதுக்கப்புறம் MD, அதுக்கப்புறம் வந்து ஹிமான்ஷு சிங், அப்புறம் ஹிமான்ஷு ஜெய்தீன், அப்புறம் வந்து செல்வமணி அண்ணன், செல்வமணி அண்ணன், அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் சதீஷ்கண்ணன் அண்ணன், அவங்களுக்கெலாம் நம்மளுடைய தமிழ் பிளேயர்ஸ்க்கு வந்து ஏன் ப்ரோ ரீட்டைன் பண்ணல, நியூ யங் பிளேயர்ஸ் தானே ப்ரோ, அவங்க வந்து ஏன் ரீட்டைன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்படவில்லை என்பது தான் ஒரு உண்மை. ஏனென்றால் அவங்க வந்து அவ்வளோ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அவங்க டைம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு 5 நிமிஷம் வந்து உள்ளே வராங்க, உள்ளே வந்தவொடனே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுறாங்க. ஒரு ரைட் போனாலும் ஒரு ரைட் போயிட்டு வந்து அவங்களுக்கான கரெக்டான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கணும். அந்த வாய்ப்பு வந்து இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் வந்து கொடுக்கலாமா இல்லை என்னென்னு தெரில. பிகேஎல் லெவல் வந்து ஸ்டார்ட் ஆக போது. ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்க வந்து FBM யூஸ் பண்ணி கூட எடுக்கலாம், இல்லைன்னா ஆக்ஷன் வரட்டும் கூட எடுக்கலாம் வந்து யோசிச்சிருக்கலாம். விரைவில் வந்து பார்ப்போம். இந்த ஆக்ஷன் அப்போ தான் தெரியும் நம்முடைய. அதுக்கப்புறம் வந்து நரேந்தர் கண்டோலா பொறுத்த வரைக்கும் இவர் வந்து தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க. தமிழ் தலைவாசின் கீ ரைட் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் வந்து வேறு லெவலில் லெஃப்ட் ரைடர் தான். ஆனால் இவர் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். லாஸ்ட் சீசன் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சாகர் அண்ணன் வந்து வேறு லெவல் டிஃபெண்டரு. அவர் வந்து லெஃப்ட் டிஃபெண்டரு. அவருடைய லாஸ்ட்டு 2-3 சீசனாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹைஃபைலாம் எடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா சூப்பர் டேக்கல்லாம் வச்சுருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ் பையன் வந்து எம் அபிஷேக், அவர் வந்து நல்ல ஒரு கவர் தான், ரைட் கவர் வந்து இருக்கிறாரு. போன சீசன் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த சீசனும் பண்ணுவாங்கன்னு நினச்சா ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோகித் ஜக்வார், மோகித் வந்து அவர் வந்து லெஃப்ட் கவர் வந்து அவரை வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து ஹிமான்ஷு யாதவ்னா அவர் வந்து ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். கவராகவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கார்னர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ்னு வந்து சொல்லலாம். இவர் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறார், நிறைய சூப்பர் ரைட் வந்து பண்ணியிருக்கிறாரு. இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்ன நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.